ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம், டாடா மோட்டார்ஸ். சரிங்களா? இந்த ஸ்டாக்கை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா சார்ட்ஸு, சம்மரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் மூணாவது ஆப்ஷன் செயின் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுற ஸ்க்ரீன். சரிங்களா? இதில் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 970 ரூபா 50 பைசா. சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸில் இருக்குது. இன்றைக்கி சண்டே, நாளைக்கு மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த ஸ்டாக் வந்து ஒரு நாளில் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு 7 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் மார்க்கெட் லைவாக இருக்குன்னா அந்த டைமில் ஒரு சில நேரம் வந்து ப்ரைஸ் கீழே போயிட்டே இருக்கும், ஒரு சில நேரம் வந்து ப்ரைஸ் மேலே போகும் இல்லையா? இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். அதாவது ஒரு இடத்துல வாங்கிட்டு அங்கேருந்து கீழே போகுன்னு சொல்லி வாங்குவோம். அப்படி கீழே போச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் எடுப்போம். சரிங்களா? இல்லை ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பாயிண்டில் வாங்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ப்ரைஸ் மேலே போகுன்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் மேலே போச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் சொன்னதுக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் பயங்கரமாக வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதே மாதிரி வேறு ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து 970 ரூபா 50 பைசாவில் இந்த ஸ்டாக் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், இதுலேருந்து ஒரு 20 ரூபா மேலே போகும்னு நான் அடித்து சொல்கிறேன்னு வைங்களேன். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்டிபின்னு 2 பக்கம் இருக்கும். லெஃப்ட் சைடும் இருக்கும், ரைட் சைடும் இருக்கும். சரிங்களா? லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கால்னு சொல்லுவாங்க, ரைட் சைடு இருக்க எல்டிபி வந்து புட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ மேலேயே நேம் கொடுத்துருப்பாங்க, கால்ஸ் புட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கால்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக ரேட்டு மேலே போகும் அப்படிங்கிறது தான் வந்து கால்ஸு. புட்டு அப்படிங்கிறது ரேட்டு வந்து மார்க்கெட்டில் கீழே இறங்கிட்டே போகும், நெகட்டிவில் போகும் அப்படிங்கிறது புட்டு. ஸோ இந்த 2 தான். மேலே போகும் அப்படின்னா நீங்கள் கால் சைடு பை பண்ணணும், கீழே போகும் அப்படின்னா புட் சைடு வந்து நீங்கள் ஒரு ரேஞ்சை வந்து பை பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. கரண்ட் ரேஞ்ச் வந்து சென்டரில் இருக்குங்களா, 970.50. அடுத்து கீழே போகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 970, 960, 950, 940 அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டுருக்கோம். இதே மார்க்கெட் மேலே போகும்னா அதுக்கு ஒரு ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க, 980, 90, 1000, 1010. ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? மேலே போகும்னா எது வரைக்கும் போகும், கீழே போகும்னா எது வரைக்கும் போகும் அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து காசு கட்டி பை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் 980 ரூபா கண்டிப்பாக டச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? டாடா மோட்டார்ஸ் இப்போ 980 நான் மேலே போகுன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் காலில் தான் பை பண்ணணும். 980க்கு நேராக பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 20.50ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் அதோட ரேட்டு. எல்டிபின்னு கொடுத்து கீழே அமௌண்ட் இருக்கும், அதான் ப்ரைஸ். அது ஒரு குவான்டிட்டி வந்து 20.50. நம்ம வந்து ஒரு குவான்டிட்டி எப்பயுமே பை பண்ண முடியாது, ஒரு லாட்டு தான் வந்து ட்ரேடிங்கில் வந்து பை பண்ண முடியும். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா பை இருக்கும். ஒரு லாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் 1425 குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டி 20 ரூபா 50 பைசா. ஸோ இப்போ 1425னா 20.50 × 1425 போட்டிங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் 29,500 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இதை பை பண்ணுறதுக்கு ட்ரேடிங்கில். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இன்ட்ராடே இருக்கும், டெலிவரி இருக்கும். சரிங்களா? டெலிவரி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஸ்டாக்கை நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து டெலிவரின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடே அப்படிங்கிறது இப்போ மண்டே நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த மண்டே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறவங்களாட்டி இந்த நீங்கள் வந்து விற்றுட்டு வெளியே வந்துடுவீங்க அப்படிங்கிறது தான் இன்ட்ராடே. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, டெலிவரி அப்போ அந்த டெலிவரியோட கான்ட்ராக்ட் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் மேலே டைம் கொடுத்துருப்பாங்க, மந்த்லின்னு சொல்லிட்டு. இப்போ ஓப்பனில் இருக்க கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 27 ஜூன் வரைக்கும் இருக்கும். அடுத்த கான்ட்ராக்டில் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா 25 ஜூலை இருக்கும். அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் அப்படின்னு முடிகிற கான்ட்ராக்ட் எண்டு பீரியட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் எதில் வேணுமாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த டைமுக்குள்ளே இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்தே தீரும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இதில் ஒரே விஷயம் என்னென்னா, டைம் ஆக ஆக இந்த எல்டிபி ப்ரைஸ் வந்து குறையும். ஏன்னா டைம் கம்மியாக இந்த ஸ்டாக் ப்ரைஸோட வேல்யூ வந்து குறையும். அதான் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப தள்ளி வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் எண்டு டேட்டுக்கு கிட்ட போக போக அதோட வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 980 கால் பண்ண போகிறேன், 20.50 அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே இந்த ஸ்க்ரீன் வந்துடும், பை கொடுக்குறேன். ஸோ டெலிவரினா நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து 27 ஜூன் முடியுது,
அது வரைக்கும் கூட நான் அந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை ஒரே நாள் இன்ட்ராடேனா ஒரே நாள், இன்றைக்கி காலையில் வாங்குறீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் இடையில எப்போ வேணால் விற்றுருவீங்க. ஸோ இன்ட்ராடே செலக்ட் பண்ணிக்கிங்க. இன்ட்ராடே ஓகேவா? ஸோ ப்ரைஸை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஆர்டர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை மார்க்கெட்லேயும் வச்சுக்கலாம், லிமிட்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் அது என்ன விலைக்கு போயிட்டுருக்கோ அதே விலைக்கு அப்படியே வாங்கிடும். சரியா? லிமிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைஸ் வந்து செட் பண்ணலாம். இப்போது இதோட ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 20.50ன்னு சொல்லிட்டு. சரியா? அதே ப்ரைஸுக்கு நீங்கள் டேரெக்டாக வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இல்லை 20 ரூபா வரும்போது நான் வாங்கிக்கிறேன், இல்லை 21 ரூபா வரும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் அடிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு 21 ரூபான்னு கொடுக்குறேன்னா 21 ரூபா கொடுத்துட்டேன்னா ஸோ அந்த 21 ரூபா வரும்போது அந்த லாட் வந்து பை ஆயிரும். சரிங்களா? இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே ரிவ்யூ பை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். சப்மிட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பை பண்ணிக்கலாம். செல் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதே ஸ்டாக்கில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே செல் ஆப்ஷன் இருக்கும். செல்லில் போயிட்டு அப்படியே நீங்கள் வச்சுருக்க குவான்டிட்டியை செல் பண்ணிக்கலாம். உங்கள் போர்ட்ஃபோலியோ போனீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்துடும். இதில் வந்துட்டு நீங்கள் செல் பண்ணும்போது அதே இதை கிளிக் பண்ணி செல் கொடுத்துட்டு குவான்டிட்டி என்ன ப்ரைஸில் செல் பண்ணணுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா செல் ஆயிரும். ஸோ ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பட் கொஞ்சம் டேஞ்சர். பணம் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். 100 பேர் ட்ரேடிங் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 95லேருந்து 99 பேர் வரைக்கும் பணம் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஃபாக பண்ணுங்கள். ஜஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான் இது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.